நம் கடமையை செய்யும் பொழுது நாம் உயிரை விட்டால் அது மிகப்பெரிய நம் பாக்கியமாக நாம் கருத வேண்டும். கடமை செய்கிற நேரத்தில் நம் உயிரை நீட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அது மிகப்பெரிய பாக்கியமாக நாம் கருத வேண்டும். போரில் உயிரை நீத்த அனைவர்களும் நல்லுலகை நிச்சயமாக அடைவார்கள், நல்ல நற்கதி அடைவார்கள். சோ இப்பொழுது பார்த்தீர்களானால் அர்ஜுனர், அதாவது பாண்டவர்கள் தரப்பிலும் அனைவரும் அழிக்கப்படுவார்கள், கௌரவர்கள் தரப்பிலும் அனைவரும் அழிக்கப்படுவார்கள் அப்படி என்று பகவான் கிருஷ்ணரே சொல்கிறார். ஒரு போர் என்று நிகழும் போது அது எந்த பாரபட்சமும் கிடையாது. நல்லவர்களும் அழிவார்கள், தீயவர்களும் அழிவார்கள், அனைவருக்கும் அழிவு என்பது வந்துவிட்டால் அது எந்த பாரபட்சமும் கிடையாது. அனைவருக்கும் அழிவு நிகழும் காலம், அந்த காலம் தான் அழிவு, அனைவரும் அழிக்கும். போர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகாசாக்கி மேல பாம்பு போட்டாங்க அமெரிக்காரங்க. அமெரிக்காரங்க பாம்பு போட்டதுனால அங்க 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. அதுல எவ்வளவு செடிகள் புழுக்கள்